எல்லா ஊருக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு தேங்காய். ஓகே. அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா ஊரையும் சேர்ந்ததுதான் இந்த மார்க்கெட். புரியுது. தேங்காயோட விலை உயர்றதுக்கும் குறையறதுக்கும் காரணமே. இப்ப அதோட ஊர்காய்க்கு இந்த ஏத்த மாதிரி விலை மாறுங்களா? ஆமா ஆமா ஆமா. அதாவது விளைச்சலா, அதாவது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா மரத்திலேயே வந்து ஒரு 90 நாள் விட்டு வச்சிருந்தாங்கன்னா காய் நல்லா கருப்பா விளைச்சலா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. நீங்க எத்தனை நாள் வச்சாலும் அது கொப்பரை ஆகுமே ஒழிய, உள்ள இருக்கிற தண்ணி வத்தி போய் கொப்பரை ஆகுமே ஒழிய அது வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஆனா எலசா வருது பாத்தீங்களா, அதாவது இந்த மாதிரி 40 நாள்ல வெட்டுறது, 45 நாள்ல வெட்டுறது, ஹைபிரிட் எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 3 நாள் இல்ல 4 நாள் அவ்வளவுதான் தேங்காய் தாங்கும். அதான் உண்மை. எலசா வர்றது உள்ள பருப்பும் பாத்தீங்கன்னா வழுக்கையா இருக்கும். இப்ப இளநீ சாப்பிடுறீங்கல்ல, இளநிய வந்து ஒரு 30 நாள் 35 நாள் 40 நாளுக்கு மேல வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் பருப்பு. அந்த மாதிரி. ஆமா, நீங்க நல்லா பருப்பு இவ்வளவு திக்னஸ் வரணும், 1.25 இன்ச் 1.5 இன்ச் வரணும் அப்படின்னா நாகர்கோவில் தேங்காய் சூப்பரா இருக்கும். இருக்கலே டாப் அது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பேராவூர் சைடு நல்லா இருக்கும். பொள்ளாச்சி சைடு நல்ல தேங்காய் வருது. ஆனா இங்க மெட்ராஸ்க்கு வரதில்லை. இந்த சைடு வரதில்லை, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிடுது. ஆமா, இங்க எதுவுமே வரது கிடையாது. அந்த மாதிரி டாப் குவாலிட்டி எல்லாமே அங்க இருந்தே வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணி கல்ஃப் கண்ட்ரிஸ், அப்புறம் அந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி வெளிநாடுக்கு நிறைய சப்ளை ஆகுது. ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு ரேட் போகுது? இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பொசிஷன் பாத்தீங்கன்னா அங்கத்தி விலை சொல்லவா இங்கத்தி விலை சொல்லவா? சொல்லுங்க. இங்கத்தி விலைன்னு பாத்தீங்கன்னா இங்க கொள்முதல் நாங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபா 56 ரூபாய்க்கு வருதுண்ணா தேங்காய். ஓகேண்ணா. அதை நாங்க விக்கிறது 60 ரூபா விக்கிறோம். ஓகேண்ணா. இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனா இதே லோக்கல் காய் வருது இல்லையா, இந்த மாதிரி காயெல்லாம் 1 கிலோ 3 4 ரொம்ப குச்சி பொடியா இருக்குல்ல, அதெல்லாம் 50 ரூபா 55 ரூபா விக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் ரேட் இன்னைக்கு பொசிஷன். ஆமா.